வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, வீட்டிலே சும்மா இருந்தால் இந்த காணொளியை கண்டு மகிழுங்கள். உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இது உவரி சுயம்புலிங்க சுவாமி வைகாசி திருவிழாவை முன்னிட்டு போடப்பட்டிருக்கின்ற கடைகள். கண் கவரும் வகையில் வண்ண வண்ண பொருட்களை கொண்டு இவர்கள் கடைகளை நூற்றுக்கணக்கான கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் அங்கே விற்பனை செய்கின்றார்கள். இதை வாங்குவதற்கு பெண்களும் ஆண்களும் கூட்டமாக கூடி வருகின்றார்கள். அதைவிட முக்கியம், அந்த குழந்தைகளை அழைத்து வருகின்ற தாய் தந்தையர் அவர்கள் அந்த குழந்தைகள் கேட்கின்ற பொருட்களை மறுக்காமல் வாங்கி கொடுக்கின்றார்கள். என்ன காரணம்? திருவிழாவுக்கு வருகிறோம், அங்கே வருகின்ற இடத்திலே நம்முடைய குழந்தை மகிழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கின்ற மனப்பக்குவத்தோடு தான் இந்த கோயில்களுக்கு மக்கள் வருகின்றார்கள். ஆகவே கோயிலுக்கு 100 ரூபாய் காணிக்கை தான், ஆண்டவனுக்கு 50 ரூபாய் தான். ஆனால் இங்கே வாங்குகின்ற பொருட்களோ ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு. சில குழந்தைகள் அடம்பிடித்து பெரிய பெரிய பொருட்களை கேட்டு வாங்குகின்றார்கள். ஆனாலும் மனம் கோணாமல் அந்த தாய் தந்தையர்கள் வாங்கி கொடுக்கின்றார்கள். 5 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் இங்கே பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த ஆயிரக்கணக்கான கடைகளில் ஆயிரக்கணக்கானோர் வேலை செய்கின்றார்கள். அதற்கு ஆயிரக்கணக்கானோர் முதலாளியாக இருப்பார்கள். இந்த ஆயிரக்கணக்கான கடைகளில் லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றன. அப்படியானால் இந்த லட்சக்கணக்கான பொருட்களை தயாரிப்பவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள்? எண்ணி பாருங்கள். ஒரு திருவிழா என்பது எத்தனை பேர்களுக்கு வாழ்வளிக்கின்ற விழாவாக இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய முன்னோர்கள் திருவிழாக்களையும் விழாக்களையும் உருவாக்கினார்கள். ஒரு விழா வருகிறது என்றால் அதை நம்பி ஆயிரக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் இன்றைக்கு அவருடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள். காரணம், இந்த மாதிரி சிறு தொழில்கள் தான் மிகப்பெரிய வருமானத்தை லாபத்தை தருகின்ற ஒரு தொழிலாக இருக்கின்றது. நம்முடைய இந்தியாவை ஏன் வெளியில் இருக்கின்ற, அதாவது சைனா போன்ற நாடுகளில் இருந்து இங்கே விளையாட்டுப் பொருட்கள் ஏன் வந்து குமிகின்றன என்றால், இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே குழந்தைகளுக்கான பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகும் என்று திட்டமிட்டு அவர்கள் தயாரித்து இங்கே அனுப்புகின்றார்கள். அந்த அளவிற்கு இது ஒரு பொருட்களை விற்பனை செய்கின்ற இடமாக கோயில் திருவிழாக்கள் இருக்கின்றன. இந்த கோயிலை நம்பி ஆயிரக்கணக்கானோர் வாழ்வை வளப்படுத்திக் கொள்கின்றனர். ஆகவே நாம் கோயிலுக்கு செல்லுகின்ற போது நம்முடைய குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாமும் வாங்கி மகிழ்கின்றோம். நம்முடைய பையிலே, அதாவது மகிழ்ச்சியை பெறுவதற்கு, சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் எவ்வளவும் செலவழிக்க தயாராக இருப்போம். பாருங்கள், ஒரு நண்பர் அந்த பாத்திரக்கடையே தெருவிலே விரித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், இவரிடத்திலே ஆகின்ற வியாபாரம் ஒரு மிகப்பெரிய கடையில் கூட ஆகாது. அந்த அளவுக்கு அங்கே வியாபாரம் ஆகின்றது. இப்போ இந்த கடைகளெல்லாம் பெரிய பெரிய கடைகளாக போட்டு மிகுந்த திட்டமிட்டு இந்த கடைகளை போட்டு அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். இவர்கள் 2-3 நாட்கள் தான் இங்கே ஒவ்வொரு திருவிழாக்களிலும் இருப்பார்கள். மற்ற நாட்களுக்கு வேறு கோயில்களுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்வார்கள். ஆக இந்த கோயில் திருவிழாக்கள் இவர்கள் வாழ்வை வசந்தமாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த அரிய காட்சியை நீங்கள் வீட்டில் இருந்தே கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை உங்களுக்கு பகிர்ந்தேன். பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள்.